பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் தற்கொலைகள், அவர்களுக்கு என்ன தெரியும் என்று நம்மளை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் இன்று சந்து கொண்டெல்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கா விஜயதரணி அவர்கள் ஓமுக அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, கூமுக. அக்கா வந்து கூமுகன்னு பேர் வச்சாங்க. நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? ஓமுக. ஓமுக என்றால் ஒப்பாரி முன்னேற்ற கழகம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு காவி வீட்டுக்கு போறோம், என்ன பண்ணுவோம்? மணமக்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ, பல்லாண்டு காலம் வாழ, பல நூறு பெற்று பெரும்பாலும் வாழ்கிறதா நம்ம வாழ்த்துவோம். ஆனா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார். எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் ஒப்பாரி வைக்கிறார். இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களை படிச்சிருப்போம், அ ஆ இ ஈ, அதே மாதிரி ஓ ஓ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஓனா ஓமுக ஒப்பாரி முன்னேற்ற கழகம். அப்ப ஓன்னு ஒண்ணு இருக்கு. சட்டமன்றத்தில் தலைவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரை பார்த்து? உதயநிதி ஸ்டாலின் பார்த்து ஒரே வார்த்தை தான், பார்ட்டிசன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே துண்டக்கானம் புண்ணியக்கானம் என்று கைப்பின்னா ஓடா என்று சட்டமன்றத்தை விட்டு ஓடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, சட்டமன்றம் சினிமா தரமாக இருக்கு. சரி, சினிமா தரமா இருக்கு. சரி, உதயநிதி ஸ்டாலின் யாருன்னா? ஈஸ்வர் சரவணன் யாருன்னா? அவரு உதயநிதி ஸ்டாலின் யாரு? சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல செக்குலத்து செம்மலா? இல்ல இந்தி திணிப்புக்காக போராடினாரா? இல்ல தமிழ் மொழிக்காக போராடி இங்க வந்து அப்படி புல்லட்டை வாங்கியிருக்கிறாரா? கிடையாது. லாலா கட சாந்தி உன்னாலேண்டி நான் மூந்தி அப்படின்னு ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டுல டான்ஸ் ஆடினவர் அவர் ஒரு சினிமாக்காரர் தான், அவர் ஒரு கூட்டாளி தான். அவர் ஒரு சினிமாக்காரராக இருந்துவிட்டு நம்மளை பார்த்து அங்க சினிமா தரமாக இருக்கு, சினிமா தரமாக இருக்கு என்று நம்மளை விமர்சனம் செய்யறாங்க. இந்த நிமிடம் வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் யார் என்றால் அது அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஆனால் என்னை இந்த இடத்திற்கு உயர்த்தியது தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்காக நான் திருப்பி சேவை செய்ய வர, அதனால் தான் வகிக்கக்கூடிய அந்த துறையான சினிமா துறையின் உச்சபட்ச பதவியான எனக்கு அது வேண்டாம், பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம். என்னை இந்த இடத்திற்கு ஆளாக்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வந்த தியாக தலைவன் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அதனால் தான் பெரும் மாற்றம். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தான் ஆகுது. இவருக்கெல்லாம் யாரு ஓட்டு போடுவாங்க? அவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாரு, அதனால மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா போறாங்க என்று இதற்கு முன்பு ஆட்சி செய்த திமுக நம்மளை பார்த்து விமர்சித்தது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மிக சிறப்பான ஒரு பதிலடியை, ஒரு சிறப்பான ஒரு சௌகரியை நீங்க கொடுத்தீங்க. நாங்க எல்லோரும் கூடி களையக்கூடிய கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம் என்று தேர்தலின் விசில் சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி அள்ளி கொடுத்து தீய சக்தி திமுகவை ஓட ஓட நீங்க விரட்டீங்க. இதுதான் மாற்றம். மாற்றம் என்பது சொல் கிடையாது, மாற்றம் என்பது செயல். புரட்சி என்பது தானாக உருவாகாது, புரட்சி என்பதை நாம் எல்லோரும் சேர்ந்துதான் உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கியிருக்கோம். 52 வயது அப்படின்றாங்க தலைவருக்கு, பார்த்தா 52 வயசு மாதிரி எனக்கு தெரியுது. 26 வயசு. இந்த நண்பன் படம் பார்த்த மாதிரி இருக்கு தலைவரை பார்க்கும்போது. ஆலிஸ்வல் சொல்லுவாங்க தலைவர். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு இளமையான ஒரு முதலமைச்சராக அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க.